ராதா, அம்மா ராதா. பாட்டி, என்ன இந்த நேரத்துல? சத்தம் போடாதே ராதா. நம்ம பரம்பரை செல்வம் இருக்கிற ரகசிய இடத்தை இப்ப நான் உனக்கு காட்ட போறேன். இப்ப அதை நான் காட்டலன்னு சொன்னா அது யாருக்குமே பயனில்லாம போயிடும். உன்கிட்ட ஒரு சாவி கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு என் கூட வா. சரி. இந்த பொக்கிஷரைய பாக்குறதுக்காக எத்தனை வருஷமா தவம் கிடந்த. இங்க எப்படி வந்தீங்க? ராணியம்மா வந்த வழியில தான் வந்தோம். நல்லவங்க மாதிரி நடிச்சு மோசம் செய்தவங்களை கட்டி போடுங்க. ஏன்பா சும்மா நிக்கிறீங்க? சொன்னதை செய்யுங்க. ஏய், அவ்வளவு வைரப்பா. கண்ணன், நீயுமா இந்த மோசடிக்கு உடந்த? கவலைப்படாதீங்க ராணியம்மா, உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆமா ராணியம்மா, இங்க இருக்கிற தங்கம் வைரம் எல்லாத்தையும் எங்க இடத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டு போற வரைக்கும் நீங்க பேசாம இருந்தா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இல்ல
இந்த பொக்கிஷாரியிலே நீங்க சமாதியாக வேண்டியதுதான். திவான், கடைசி தடவையா இந்த தங்கம் வேற எல்லாத்தையும் உங்க ஆசை தீர பாத்துக்குங்க. வீரையா, என்ன வளர்ற? உங்க வீரையாவை அடிச்சு போட்டு வந்து நான் அசல் கண். ஆமாங்க, என்ன கட்டி போட்டுட்டு இவன் உங்க கூட வந்துட்டான். வீரையா, இவன் பிடிச்சு கட்டு. திவான், எந்த மகனுக்காக நீ சொத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மகனை உன் கையாலே கொண்டுட்ட. அக்கிரம சேரவர்களை ஆண்டவன் தண்டிக்காம விட மாட்டான். ராணியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. யாருக்காக இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சனோ அவனே போயிட்டான். என்ன விட்டுடுங்கம்மா.
உன்னை எப்படி விட்டுடுறது? 2 கொலை செஞ்சிருக்கேன், இப்போ போலீஸ் ஒப்படைக்கிறேன். வர சொல்லு. நீ மட்டும் யோக்கியனா? ராணியம்மா, இந்த மோசடியில இவன் எனக்கு கூட்டாளி. உங்க பேத்தியா நடிக்கிறாளே, இவ ஒரு நாடோடி. இவன் பேர் ராதா இல்ல, வள்ளி. இவளை கூட்டிட்டு வந்ததே இவன் தான். வர சொல்லுடா போலீஸ். அவோ, நீ, நானு எல்லாரும் ஜெயிலுக்கு போ. வர சொல்லு. இவ என் பேத்தி இல்லையா? கண்ணன், என்ன இதெல்லாம்? ராணியம்மா, என்ன மன்னிக்கணும். இந்த ராதாவை உங்க பேத்தியை நடிக்க வைக்கத்தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவருடைய கூட்டாளியா இருந்த என்ன ராதா தன் அன்பாலே மாத்திட்டா. அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. உண்மையிலேயே இந்த ராதா தான் உங்க பேத்தி. நம்பாதீங்க ராணியம்மா, நம்பாதீங்க. இவன் பொய் சொல்றான். உண்மையை சொல்லதான் இவங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ராணியம்மா, ஆத்தோரத்துல முழங்கி கிடந்த குழந்தைய நாங்க தான் எடுத்து வளர்த்தோம். ஆமாங்கம்மா, அதுக்கு ஆதாரம் இங்க இருக்குது பாருங்க. இதையும் பாருங்க. அம்மா, பாட்டி, கண்ணன், ராதா, அம்மா, பாட்டி. ராதா, ராணியம்மா, என் கடமை முடிஞ்சு போச்சு. இவனை இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். இதுக்கு நீங்க போகணுமா தம்பி? நான் போய் போலீஸ் கூட்டிக்கிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அதானே கதையே முடியும். கண்ணன், இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. இந்த ஜமீன் சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, என் பேத்திக்கு நல்ல கணவனா எல்லாருக்கும் அடுத்த வாரிசா இருந்து நீ சேவை செய்யணும். திருநாளை கொண்டாடுவோம்.